பீகார் தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய உச்சம் தொட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி. பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை. பீகாரில் 10வது முறையாக முதல்வராக பதவியேற்க உள்ளார் நிதிஷ்குமார். தேர்தல் முடிவுகள் முழுவதுமாக வெளியான பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். மகா ஹத்பந்தன் கூட்டணி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் பின்னடைவு. காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 40க்கும் குறைவான தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை. மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 19 தொகுதிகளில் முன்னிலை. போட்டியிட்ட தொகுதிகளில் 2 பங்கிற்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்று அசத்தல். பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த பாஜக வரலாற்றில் முதல் முறையாக 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று அபாரம். பீகார் தேர்தல் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சிக்கு மோசமான படுதோல்வி. போட்டியிட்ட 61 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை. பீகாரில் நிதிஷ்குமாரின் சுனாமி அலையில் சிக்கி காணாமல் போன பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கிங் மேக்கராக திகழ்வார் என கருதிய நிலையில் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறாமல் தவிப்பு. பீகார் முதலமைச்சர் தேர்வில் திடீர் திருப்பம் ஏற்படுமா? இன்று மாலை பாஜக தலைமை அலுவலகம் செல்கிறார் பிரதமர் மோடி. ஏழு மாநிலங்களில் 8 தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல். ராஜஸ்தானில் அண்டா, தெலுங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி. ஜம்மு காஷ்மீரில் நக்ரோட்டாவில் பாஜக வெற்றி. பீகார் மாநிலத்தில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்க உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பாஜக ஐக்கிய ஜனதா தளத்தின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என புகழாரம். நியாயமான தேர்தலுக்கு எஸ்ஐஆர் அவசியம். அதனை திமுக எதிர்ப்பது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன. ஆகவே எஸ்ஐஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள். அதில் முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து வெளியிட்டு விடுவார்கள். அதனால திருட்டு ஓட்டு போட முடியாது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் கீழே விழுந்து விபத்து. பாராசூட் மூலம் தரையிறங்கி உயிர் தப்பிய விமானியை ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற விமானப்படை. தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1280 ரூபாய் குறைந்தது. காலையில் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 800 ரூபாய் குறைந்தது. தமிழகத்தில் தேனி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு குறித்து டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று காரணமாக ராமேஸ்வரம் நாட்டு படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கடல் சீற்றமாக இருப்பதால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தவும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட கடும் மேகமூட்டம். மேகமூட்டத்துடன் சாரல் மழை மற்றும் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆணவ கொலை வழக்கான கவின் கொலை வழக்கில் முக்கிய திருப்பம். சுர்ஜித்தின் தாயாரை கைது செய்ய நெல்லை நீதிமன்றம் பிடிவாரண்ட்.
விடுதலை இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்தநாள் நிகழ்ச்சி. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டாக்டர் முசாஃபரை கைது செய்ய இன்டர்போல் உதவியை நாடிய காஷ்மீர் போலீசார். அவருக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிட்டு விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். கொல்கத்தா டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 159 ரன்களில் சுருண்டது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 37 ரன்கள் குவிப்பு.